உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு திட்டு பையன் பெண்ணை சுமேஷம் பண்ணி, வன்கொடுமை பண்ணி, அதில் தண்டனை அனுபவிச்சிருக்கான். தண்டனை கொடுத்துருக்கு நீதிமன்றம். 30 வருஷம். வரவேற்க வேண்டிய விஷயம். சரியான தீர்ப்பு. அதை சார்ந்து ஒரு சில ஸ்லோகன் வந்துச்சு. யார் இந்த சார், யார் இந்த சார் சொல்லி எதிர்கட்சிகள்லாம் அது ஒரு மேட்டரா வச்சுக்கின்னு, அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை காக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் நிவாரணம் இருக்க மாதிரி, யார் இந்த சார், யார் இந்த சார் சொல்லி சுத்தாங்க. அது வேடிக்கையாகவும் கேலியாக பேசி சுற்றினாங்க. கொஞ்ச நாள் அவன் இருக்கிற அறிவிப்பாக சொரிஞ்சிக்கினாங்க. ஆனால் நீதிமன்றம் அவன் தான் குற்றவாளி, வேறு யாரும் அதில் தொடர்பு இல்லை, முழுக்க முழுக்க அவன் தான் காரணம் சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த தீர்ப்பை அவமதிக்கிற மாதிரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இல்லை அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, மறைஞ்சிருக்கு, உயர்நீதிமன்றம் அதெல்லாம் தவறு விட்டுச்சு, எங்கிட்ட அந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது, முழுசாக எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி தமிழக அரசு மிரட்டாரு. அதான் 48 மணி நேரத்தில் நான் எல்லாத்தையும் வெளியிடுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி. வழக்கு நடக்கும் போதே இவருக்கு எல்லா விஷயம் தெரியுமா, எல்லா ரெக்கார்டு விட்டு இருக்கான். அது என்ன மாதிரி சோர்ஸில் இவருக்கு கிடைச்சி தெரில. சரி, அப்படி இருந்தால் இவர் என்ன பண்ணிக்கணும், நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கணும். இவரை வழக்கில் சேர்ந்துட்டு இன்னும் கடுமையாக தண்டனை கொடுத்துருக்கலாம். யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு தண்டனை முடிஞ்ச பிறகு இந்த அமைச்சர், அந்த அமைச்சர், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு தெரிஞ்ச மாதிரிலாம் ஏதோ பேசிங்கிறாரு. அப்படி இருந்தாலும் அந்த சாட்சி விட்டு இருக்குன்னா எப்படி கிடைச்சி தெரியல. சரி, கிடைச்சிச்சு, ரைட்டு. இந்த விஷயங்கள்லாம் முன்கூட்டி தெரியுது இவருக்கு. முன்கூட்டி தெரியுதுன்னா இவருக்கு தொடர்புக்காக என்ன கூட தெரில. இவர் முழுசாக விசாரிக்கணும். இவர் இந்த சாட்சியை மறைச்சிருக்காரு. அந்த குற்றத்துக்காக இவரை கைது பண்ணி விசாரிச்சு உரிய தண்டனை இவர் கொடுக்கணும். ஒருவேளை இவர் தான் அந்த சாரானான்னு தெரியல, விசாரணை பண்ணா தெரிய வரும்.